தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,29,934 ரூபாய் கடன் உள்ளது என்று தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டார். அதில் தமிழகத்தின் உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடியாக உள்ளது என்றும் 60 ஆண்டுகளில் தமிழக அரசு வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் மட்டும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஆண்டுதோறும் 67,000 கோடிக்கும் அதிகமான தொகையை வட்டியாக மட்டுமே செலுத்தி வருகிறது என்றும் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய நிதி சீரமைப்பில் தோல்வி ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்துள்ளது. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலம் தனது முதல் 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. கடன் ஆண்டுக்கு சராசரியாக 14.3% வளர்ந்துள்ளது. ஆனால் மூலதன முதலீடு வெறும் 8.3 மட்டுமே வளர்ந்துள்ளது. இது நாம் கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு அல்ல, அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்கான கடன் வாங்குகிறோம் என்பதற்கான தெளிவான சான்றாகும். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு நிதிநிலை குறித்த 21 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார். அதில் மொத்த கடன்கள் 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என 2 மடங்காக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் பற்றாக்குறையானது கோவிட் பெருந்தொற்றுக்கு ஆண்டை விடவும் அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தினை அடைந்துள்ளது என்றும் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்றும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2026ஆம் ஆண்டு 78,324 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் சதவிகிதம் 2.25%லிருந்து 2.22%ஆக மோசமடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாய் சதவிகிதம் 5.93%லிருந்து 5.45%ஆக சரிந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்த வருவாய் வரவு தவிர்க்க முடியாத செலவு 64.4% உள்ளது என வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் அளவு 14.3% அதிகரித்துள்ளது என்றும் முதலீடுகளுக்கு மட்டுமல்லாமல் அன்றாட செலவுகளுக்கே கடன் பெறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகாவை விட தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மிக குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதியோர் விகிதம் வேகமாக அதிகரித்து வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாட்டில் முதியோர் வளர்ச்சி விகிதம் 56% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முதியோர் வளர்ச்சி விகிதம் 71.17% உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நலத்திட்டங்களால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் செலவீனமாகிறது என்றும் அதற்கு இணையாக வருவாய் பெருக்கம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். உயர்கல்வித் தொகை, சமூக பாதுகாப்பு திட்டங்களும் வருவாய் பெருக்க நடவடிக்கையின்றி கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை வருவாய் பெருக்க நடவடிக்கையின்றி மேற்கொள்ளப்பட்டவை என்றும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் மரிய வில்சன் இத்தகைய சிறப்பு திட்டங்களால் அரசுக்கு 25,000 கோடி செலவாகிறது என்றார். மகளிர் உரிமைத் தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி, இலவச மகளிர் பேருந்து போன்ற திட்டங்கள் புதிய நிதி ஆதாரங்களை உருவாக்காமல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி, மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், உயர்கல்விக்கான கல்வி உதவித்தொகை, மேம்படுத்தப்பட்ட சமூக பாதுகாப்பு என
2025-26 நிதியாண்டில் இவற்றுக்கான ஆண்டு தொடர் செலவினம் 25,000 கோடி ரூபாய் வரை உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையாக வருவாய் பெருக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் வருவாய் ஆதாரங்களின்றி இலவச திட்டங்களை செயல்படுத்தியது, வரி சீர்திருத்தம் செய்யாமல் கனிம வளம் பத்திரப்பதிவு துறையில் ஊழல், கடந்த 3 ஆண்டுகளில் மூலதன வருவாய் இழப்பு சுமார் 28,217 கோடி ரூபாய், பொதுத்துறை நிறுவனங்களில் அமைப்பு ரீதியான சிக்கல்களை சரி செய்யாதது போன்றவை நிதி சீரமைப்பின் தோல்விக்கான காரணங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் சவாலானவையாக இருந்தாலும் ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் வருவாய் இழப்பை சரி செய்வோம் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி, முத்திரைத்தாள், பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை, கனிம வளம் ஆகியவற்றில் உள்ள அமைப்பு ரீதியான ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேட்டினால் கணிசமான வருவாய் இழக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகம் மூலம் நடப்பு ஆண்டில் 20,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் நிதி வரவை ஏற்படுத்தலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நிதி இழப்புகளை சரி செய்தாலே சொந்த வரி ஈட்டும் திறன் பெருமளவு மேம்படும். கூடுதல் வருவாய் புதிய திட்டங்களை செயல்படுத்த வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் நாட்கள் சவாலானவையாக இருந்தாலும் ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் வருவாய் இழப்பை சரி செய்வோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதன் மூலம் அரசின் வருவாயை உயர்த்த முடியும். வணிக வரித்துறை, முத்திரைத்தாள் கட்டணம் போன்றவை முறையாக அரசுக்கு வர செய்வது, பொதுத்துறை நிறுவன சீர்திருத்தம், தற்போதுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் திரட்டுதல் ஆகியவற்றின் மூலம் வருவாய் இழப்பை சரி செய்வோம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வருவாய் இழப்பிற்கான 4 முக்கிய கசிவுகள் அனைவருக்கும் தெரிந்தவை. ஜிஎஸ்டி, வணிக வரித்துறையில் நிலவும் முறைகேடுகள் மற்றும் சரியான மதிப்பீடு செய்யப்படாத பரிவர்த்தனைகள். 2. முத்திரைத்தாள் கட்டணம், ஸ்டாம்ப் டியூட்டி, சந்தை மதிப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள். 3. மதுபான வருவாய் எக்ஸைஸ், ஒப்பிடப்படும் மாநிலங்களில் மிகவும் குறுகிய உரிமையளிப்பு முறை காரணமாக முறைசாரா சந்தை வளர்வதற்கான வாய்ப்பு. 4. சுரங்கத்துறை மைனிங், பரந்த இயற்கை வளங்கள் இருந்தும் கசிவுகளை காரணமாக நிலையான மற்றும் குறைந்த வருவாய் மட்டும் கிடைப்பது. இதில் மிக முக்கியமான செய்தி நம்பிக்கை அளிப்பதாகும். புதிய வரிகள் விதிக்காமல் கூட நிர்வாகத்தை நவீனப்படுத்தி இந்த கசிவுகளை அடைப்பதன் மூலம் மாநிலம் கணிசமாக அதிக வருவாய் ஈட்ட முடியும்.